Good evening to everyone. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. So எல்லாமே நடந்துதான். இப்போ இந்த மீட்டிங்க்கு எதுக்கு பிரைமரி எல்லாருமே இன்வைட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆம்னி கார்டை போன அக்டோபர் மந்த்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப எஃபெக்டிவா போயிட்டு இருக்கு. இந்த ஆம்னி கார்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய இடத்துல கேஷ் கொடுக்கல அப்படிங்கிற இஷ்யூ நிறைய இடத்துல இல்ல. பிளஸ் எல்லா ஹெச்ஓடிஸுமே ரொம்ப நல்லா இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம புதுசா வந்து அந்த ஆம்னி கார்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஓப்பனா எந்த ரூல்ஸும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ எல்லாருமே 99% ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்க. ஸோ கம்ப்ளைண்ட்ஸுமே நல்லா நடந்துட்டு இருக்கு. பட் அந்த 1% வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க ஃப்ரம் ஃபினான்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது சொல்ல சில ஹெச்ஓடிஸுக்கு ப்ராப்பரா டைமுக்கு ரீசார்ஜ் ஆகல அப்படிங்கிற இஷ்யூவும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஏரியாஸையுமே வந்துட்டு பிரிட்ஜ் பண்றதுக்காக தான் இந்த விசி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசென்ட்லி வி ஹேட் அ மீட்டிங் வித் சேர்பர்சன் as well as வைஸ் சேர்பர்சன். ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன மாதிரியான டைம் லைனை ப்ரொபோஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த மீட்டிங் மாத்திருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரண்ட் இப்போ நம்ம என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் வாட் ஆர் த சேஞ்சஸ் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். எண்ட் ஆஃப் த செஷன்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்றேன். ஜனனி, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் வெரி வெல் ரீச் ஜனனி மேம். ஒன்லி திங், ஸோ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் சப்மிட் பண்ணாதான் அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்க ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ இல்லை மெயில் பண்ணாலோ அந்த டிரான்சாக்ஷன் க்ளோஸ் ஆகாது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வி ஸ்டார்ட் அவர் டிஸ்கஷன் ஆன் ஆம்னி கார்டு நியூ ப்ரோட்டோகால்ஸ். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு குயிக் ரீகேப்பா இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அட் த டைம் ஆஃப் பேமெண்ட் யூசர் மஸ்ட் அப்டேட் த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் இன் தி ஆம்னி கார்டு ஆப் அந்த சேம் டே. ஸோ நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா சேம் டே வந்துட்டு அந்த ஆப்ல டேட்டாஸை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். பிளஸ் the invoice must be submitted on the same day at the billing counter. So என்னைக்கு டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ அன்னைக்கே அந்த பில்ஸையுமே வந்து பில்லிங் கவுண்டர்ல கொடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ டிபிக்கலா ஒரு இப்போ சப்போஸ் நீங்க வந்து மண்டே அன்னைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வெனஸ்டே கொரியர் பண்ணும்போது சாட்டர்டே ஆர் நெக்ஸ்ட் மண்டேக்குள்ள ஃபினான்ஸ் டீமுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இது கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட L1 லெவல் 1 அப்ரூவல், ஹெச்ஓடி அப்ரூவலும் முடிஞ்சிருந்துச்சு அப்படி இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க வேலைக்கு வந்து டாப் அப் ஆயிடும். ஸோ இந்த சிஸ்டம் தான் இப்போதைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுல நமக்கு என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில பேர் அதுவும் பர்டிகுலரா சில டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ அது வந்து மோர் தென் 120 days, மோர் தென் 150 days, 6 months பெண்டிங்லாம் கூட சில டிரான்சாக்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ ஐ டூ அக்ரி தேர் ஆர் சம் டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன், பேமெண்ட் தப்பா பண்ணிட்டோம், என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். பட் இந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸை உங்களுக்கு ரீமார்க்ஸ்னு ஒரு காலம் இருக்கு. அந்த ரீமார்க்ஸ் காலத்துல நீங்க எல்லா டீடைல்ஸும் சப்மிட் பண்ணி அதை சப்மிட் பண்ணி உங்களோட ஹெச்ஓடி அதை அப்ரூவ் பண்ணி அக்செப்ட் ஆனிச்சுன்னா தான் அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும், டிரான்சாக்ஷன் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வெண்டாருக்கு ஒரு பேமெண்ட் பண்றீங்க, சம் நெட்வொர்க் இஷ்யூ கிளச்சஸ்னால அந்த டிரான்சாக்ஷன் டெபிட் ஆயிடுச்சு, ஒரு 1 hourல அந்த பணம் திருப்பி கிரெடிட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் பணம் திரும்பி வந்ததுக்கு அங்க எதுவும் ஒரு டிரான்சாக்ஷன் இருக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும்னா, பேமெண்ட் பண்ண திரும்பி வந்துச்சு, அதுக்கு நான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். பட் அமௌண்ட் ஒன்ஸ் டெபிட்டட், நம்ம அதுக்கான டீடைல்ஸ் சப்மிட் பண்ணாதான் அந்த டிரான்சாக்ஷன் நாக் ஆஃப் ஆகும். அதர்வைஸ் அந்த ஆக்ஷன், அந்த டிரான்சாக்ஷன்ங்கிறது மேக்கர் ஆக்ஷன்லயே பெண்டிங்ல நின்றுட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன்ல நீங்க வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டுட்டு டிரான்சாக்ஷன் ஃபெயில்ட், அமௌண்ட் ரீஃபண்டட் ஆன் சோ டேட் அப்படின்னு ஒரு ரீமார்க்ஸ் போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹெச்ஓடியும் அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபினான்ஸ் டீம்ல இருந்து பணம் வந்திருக்காங்க, அதை கிராஸ் வெரிஃபை, அதுக்கு எதுவும் பில் ப்ரூஃப் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பணம் கிரெடிட் ஆயிடுச்சாங்கிறத மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு அந்த டிரான்சாக்ஷனை அப்ரூவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே? ஸோ இதை நீங்க வந்துட்டு ஃபினான்ஸ் டீமுக்கு மெயில் பண்ணாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது, ஃபோன் பண்ணி சொன்னாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே ஃப்ளோல தான் வருது. உங்களோட நீங்க சப்மிட் பண்ணி உங்களோட ஹெச்ஓடி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஃபினான்ஸோட ஆக்ஷனபிள் ஸ்டேட்டுக்கு வரும். அது வரைக்கும் ஃபினான்ஸ் டீமால அதை பார்த்துட்டே இருக்க முடியுமே தவிர அதுக்கு எகெயின்ஸ்டா அவங்களால எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஸோ அதனால நீங்க ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் தவறுதலா நடந்தாலோ இல்ல ஃபெயிலியர் ஆனாலோ
அதுக்குமே யூ ஹேவ் டு கம்ப்ளீட் யுவர் டிரான்சாக்ஷன்ஸ் பை சப்மிட்டிங் ஆல் தி ரெக்யூர்டு டீடைல்ஸ். ஃபெயிலியர் டிரான்சாக்ஷனுக்கு அடிஷனல் டீடைல்ஸ் ரீமார்க்ஸ் காலத்துல போட்டுருங்க. இதெல்லாம் எங்க இருந்து பாத்துக்கலாம், எந்தெந்த டிரான்சாக்ஷன் அப்ரூவ் ஆயிருக்குன்னு எங்க இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பட் எனிவே சொல்றேன், உங்களோட ஆம்னி கார்டுல ஹிஸ்டரின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த ஹிஸ்டரியில போனீங்கன்னா எதெல்லாம் ஆரஞ்சு கலர்ல டைமர் சிம்பிள் போட்டு இருக்கோ அதெல்லாம் பெண்டிங்ல இருக்குன்னு அர்த்தம். எதெல்லாம் கிரீன்ல வந்திருக்கோ அதெல்லாம் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த சிஸ்டம் தான் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த பில்ஸ் வந்து இந்த ஃப்ளோ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வேலட்ல டாப் அப் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ ஏன் இந்த நியூ ப்ரோட்டோகால் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ பினான்ஸ் டீம் கையில சில பில்ஸ் இருக்கு, ஆனா அது இன்னும் மேக்கர் ஆக்ஷனே கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. ஸோ பினான்ஸ் டீம்ல கொஞ்சம் பில்ஸ் இருக்கு, அது இன்னும் ஹெச்ஓடி அப்ரூவ் பண்ணாம இருக்கு. ஸோ நம்மளோட ஹெச்ஓடிஸ் எல்லாமே ஆன் டைம் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. பட் எங்க எங்க நிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்திருக்கலாம், அவங்க கிட்ட கேட்கலாம்னு நினைச்சிருந்திருக்கலாம், அவங்களுக்கு வேற ஏதாச்சும் பிஸி ஷெடியூல்ல அதை அப்ரூவ் பண்ணாம இருந்திருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷெடியூல்ஸ்ல இந்த மாதிரி டயத்துல வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷன் பெண்டிங்ல இருக்கலாம். ஸோ நீங்க உங்களோட ஹெச்ஓடி நீங்க ரெகுலரா இன்ட்ராக்ஷன்ல தான் இருப்பீங்க. இந்த மாதிரி என்னோட காமினி கார்டுல ஒரு 3 டிரான்சாக்ஷன் நிக்குது சார் மேடம், கொஞ்சம் அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அப்ரூவ் பண்ண போறாங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்க போறாங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் பினான்ஸ்ல வந்து க்ளோஸ் ஆகுற வரைக்கும் நானும் ஒரு யூசர் தான், நானும் அப்படிதான் ஃபாலோ பண்றேன். மற்ற எல்லா யூசர்ஸும் அதே மாதிரி தான் அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் இண்டிவிஜுவலா எடுத்தாகணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்றேன். ஸோ சேஞ்சஸ் அப்படிங்கிறத விட வி ஆர் எக்ஸ்டெண்டிங் தி டைம் லைன்ஸ் அப்படின்னு தான் இதை சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த டைம் லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றோம். இன் அடிஷன் டு தட் அதுல வந்துட்டு ஒரு கான்சிக்வன்சஸும் சேர்ந்து வர போகுது. அது மட்டும் தான் புதுசு. இப்போ நம்மளோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? ஸோ சேம் டே பில் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் ஆன்லைன்ல சப்மிட் பண்ணணும், சேம் டே பில்ல பில்லிங் கவுண்டர்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஃபினான்ஸ் டீம் எங்க இருந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மேக்கர் ஆக்ஷன்ல பெண்டிங்ல இருக்கக்கூடாது. ஒரு நாள்ல மேக்கர் ஆக்ஷன்ல பெண்டிங்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் ப்ரோட்டோகால். இப்போ அந்த எக்ஸிஸ்டிங் ப்ரோட்டோகாலை 3 days எக்ஸ்டெண்ட் பண்ணும். So now you have 3 days of time to update the transactions on the app and submit the bills to the billing counter. But இந்த 3 நாள்ல அது நடக்கல, ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் 4 நாளா பெண்டிங் இருக்கு, 5 நாளா பெண்டிங் இருக்கு, 10 நாளா பெண்டிங், 3 நாளுக்கு மேல பெண்டிங்ல இருக்கு அப்படின்னாலே நீங்க மற்ற டிரான்சாக்ஷன் சப்மிட் பண்ணிருப்பீங்க, அந்த பில் பினான்ஸுக்கு வந்தாலும் அந்த வேலட்டை டாப் அப் பண்ண முடியாது. So we are extending the timeline from 1 day to 3 days for your convenience. But at the same time 3 நாளுக்கு மேல பெண்டிங் இருந்துச்சுன்னா உங்க வேலட்ல சப்போஸ் ஒரு 10,000 ரூபாய் லிமிட், நீங்க ஆல்ரெடி 3,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க, 7,000 ரூபாய் இருக்கு. அந்த 3,000 ரூபாய் பில்லுல ஒரு 100 ரூபாய் பில்லு ஒரு 5 நாளா ஸ்டக் ஆகி நிக்குது. ஆனா 2,900 ரூபாய் பில்லு பினான்ஸ் டீமுக்கு வந்தாலும் பினான்ஸ் டீமால அதை டாப் அப் பண்ண முடியாது. பேக் எண்ட்ல இருந்து இந்த மாதிரி செட்டப்ஸை மாத்திருக்கோம். நீங்க அப்ரூவல் வாங்கி ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கி கொடுத்தீங்கனாலும் உங்களால பண்ண முடியாது. ஏன்னா மேக்கர் ஆக்ஷன் அப்படிங்கிறது நீங்க ஒரு பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா எல்லாமே கிரிட்டிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் பண்றோம், ஆன் த கோ பண்ற டிரான்சாக்ஷன் தான். ஸோ அதை மேக்கர் ஆக்ஷன்ல பெண்டிங் வைக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்கோப்புமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ண டிரான்சாக்ஷன்லயுமே 3 நாளுக்கு மேல டிலே ஆகிற மாதிரி எந்த ஒரு சினாரியாவும் இல்லை. சப்போஸ் 3 நாளுக்கு மேல டிலே ஆனிச்சு அப்படின்னா இந்த 2,900 ரூபாய்க்கு பில் கொடுத்தீங்க இல்லையா, அதோட டாப் அப்புமே பினான்ஸ் டீமால உங்க வேலட்ல பண்ண முடியாது. ஸோ நீங்க பில்ல கொடுத்துட்டீங்க, டாப் அப் நடக்கல அப்படின்னா ஏதாச்சும் 3 நாளுக்கு மேல மேக்கர் ஆக்ஷன்ல ஏதாச்சும் பெண்டிங் இருக்காங்க ஆல்ரெடி பார்த்தாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், இந்த 3 நாள் அப்படிங்கிறது 7 நாளுக்கு மேலேயே போகுது. 7 நாளுக்கு மேல மேக்கர் ஆக்ஷன் நடக்கல. மேக்கர் ஆக்ஷன்னா நான் இப்போ ஒரு கடைக்கு போறேன், ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறேன், 12 ரூபாய் பே பண்றேன், அதனால சேம் டே முன்னாடி அப்டேட் பண்ணணும்னு இருந்துச்சு. அதுக்கு சேம் டேங்கிறது 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். 3 நாளுக்குள்ள நீங்க பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு லிமிடேஷன்ஸும் வராது. 3 நாளுக்கு மேல டிலே ஆக பட்சத்துல உங்களோட ஃபியூச்சர் வேலட் ரீசார்ஜ் நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுவே 7 நாளுக்கு மேல டிலே ஆனிச்சு அப்படின்னா உங்க வேலட்ல உள்ள எக்ஸிஸ்டிங் அமௌண்ட்ஸுமே ஃபோர்ஃபிட் ஆயிடும். ஸோ நீங்க வந்து உங்களோட வேலட்டை அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. இது வரைக்கும் கிளியர் ஃபார் எவரிஒன்? உங்களோட ஸோ 7 நாளுக்கு மேல மேக்கர் ஆக்ஷன்ல பெண்டிங் இருந்துச்சுன்னா உங்களால வேலட்டை யூஸ் பண்ண முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல யூ ஹேவ் டு ரைட் டு யுவர் ஹெச்ஓடி, எக்ஸ்பிளைன் த ரீசன் ஒய் த டிரான்சாக்ஷன்ஸ் கெப்ட் அண்டர் ஹோல்ட் அண்டர் மேக்கர் ஆக்ஷன் ஃபார் மோர் தென் 7 days அப்படிங்கிறத போட்டுட்டு டாட்டா ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த வேலட் ரீஆக்டிவேட் செய்யப்படும். பட் ரீஆக்டிவேட் பண்ணும் போதும் அந்த பெண்டிங் டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடாது.
ஸோ 3 daysனால என்ன கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7 நாளுக்கு மேல அதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேஸ் இந்த இந்த நியூ ப்ரோட்டோகால்ல வர எல்லா டேஸுமே டேஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன். என்னைக்கு அந்த வேலட்ல அந்த அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கோ அன்னையில இருந்து தான் இந்த டேஸ் கால்குலேட் செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ சில யூசர்ஸுக்கு L1 L2ன்னு 2 கேட்டகரி ஆஃப் அப்ரூவல்ஸ் இருப்பாங்க. ஸோ L1 இந்த சென்ஸ் உங்களோட ஹெச்ஓடி, L2 இந்த சென்ஸ் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். சில பேருக்கு 1-2 பேருக்கு லைக் கேம் சார், பாலா சார், இவங்களுக்குலாம் இன்னொரு ஹெச்ஓடி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க டேரக்டா பில் சப்மிட் பண்ணிட்டு ஃபினான்ஸ் டீம் வந்து க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு L1 மட்டும் தான் இருக்கும். இப்போ பாக்கி எல்லாருக்குமே L1 L2 இருக்கும். ஸோ L1 இஸ் யுவர் ஹெச்ஓடி, L2 இஸ் யுவர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இப்போ L1ல 7 நாளுக்கு மேல ஒரு டிரான்சாக்ஷன் பெண்டிங் இருக்கு, நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க. பட் ஆனா 7 நாளா உங்களோட ஹெச்ஓடி அதை அப்ரூவ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் நோட், இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி 7 நாளா ஒரு டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் ரிமைண்ட் பண்ணுங்க. ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நீங்க வேற ஒரு டாபிக் பேசும்போது ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுங்க. கண்டிப்பா அவங்க ஆத்தரைஸ் பண்ணிடுவாங்க. ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்கன்னா நோ இஷ்யூஸ். ஆத்தரைஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறமும் அந்த வேலட்டை உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நவ் தேர்ட் பாயிண்ட். இப்போ ஃபினான்ஸ் டீமுக்கு அந்த பில்லு ரிசீவ் ஆகணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம நார்மலா 7 நாள் கொடுத்துருந்தோம். ஒரு பில்லு சென்ட் பண்ணது வந்து 7 நாளுக்குள்ள அக்கௌண்ட்ஸ்க்கு வரணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதை நம்ம 10 days எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஸோ 10 daysக்குள்ள அந்த பில் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்துருச்சுன்னா நோ ப்ராப்ளம். சப்போஸ் இந்த டிரான்சாக்ஷன்லாம் முடிஞ்சு 10 நாளுக்கு மேல அக்கௌண்ட்ஸ்க்கே வரல அப்படின்னா ஃபர்தர் டாப் அப்ஸ் மட்டும் நடக்காது. இதுவே வந்து 15 நாளுக்கு மேல பில் கைக்கு வராம இருக்கு அப்படின்னா அந்த வேலட்டையும் ஃபர்தரா யூஸ் பண்ண முடியாது. அந்த வேலட் இன்ஆக்டிவ் ஆயிடும். ஏன்னா லாஸ்ட் 31st மார்ச்சுக்கு எவ்ரிடே ஜனனி வாஸ் சென்டிங் மெசேஜஸ் இன்க்ளூடிங் மீ. ஸோ இவ்வளோ டிரான்சாக்ஷன் பெண்டிங் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பட் இது நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது நமக்கு தான் அதை பத்தி தெரியும். நீங்க ஒரு ஒன்ஸ் இன் 2 days ஓபன் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணீங்கனாலே போதுமானது. ஈவன் ஒன்ஸ் இன் 3 days பண்ணீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. இல்லைன்னா என்னைக்கு செலவு பண்றீங்களோ கையோட அந்த ரீமார்க்ஸ் பிரான்ச் பில் காப்பியை போட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஒர்க்கு முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதனால இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம L1 L2 L3ல உள்ள ஸ்டேட்டஸ்ல உள்ள சேஞ்சஸ் பத்தி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். இன் அடிஷன் டு தட் இன்னும் ஒரே ஒரு சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன்ல பில்லை சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பில்லை கொண்டு போயிட்டு பில்லிங் கவுண்டர்ல கொடுக்குறீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல ஃபார்ம் சப்மிட் பண்ண வேண்டாம். விச் வில் பி அடிஷனல் பர்டன் ஃபார் ஈச் அண்ட் எவரி ஒன் அப்படிங்கிறத யாருமே ரெப்ரசென்ட் பண்ணல. பட் வி ஃபெல்ட். ஸோ அதனால அந்த ப்ரொவிஷனை ரிமூவ் பண்றோம். உங்களோட பில் சப்மிஷன் ஃபார்ம்ல ஆம்னி கார்டு அப்படிங்கிற கேட்டகரி முன்னாடி இருக்காது. நீங்க செலவு பண்றீங்களா, போட்டோ பிடிங்க, உங்களோட ஆம்னி கார்டு ஆப்ல அப்லோட் பண்ணுங்க. அதுல வந்துட்டு யார் செலவு பண்றாங்க, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் லில்லி மேம் அப்படின்னா லில்லி அப்படின்னு எழுதிட்டு எந்த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் டேட்டை மட்டும் எழுதி பில்லிங் கவுண்டர்ல கொடுத்துருங்க. பில்லிங் டிபார்ட்மெண்ட்ல வாங்கிடுவாங்க. பில்லிங் டிபார்ட்மெண்ட் இனிமேல் ஐஎஸ் நம்பர் கேட்க மாட்டாங்க. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? ஸோ இது சப்மிட் பண்ணும்போது கொஞ்சம் தயவு செஞ்சு இது எந்த யூசர் அக்கௌண்ட் வந்து பே பண்ணிடுன்னா, இப்போ எங்களுக்கு இப்போ சப்போஸ் பெரம்பூர்ல இருந்து ஒரு 12 பில்லு வருது. அந்த 12 பில்லு யாரு இப்போ கேஆர் அங்க இருந்து ஒரு பேமெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம், பேமெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம், பேமெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் எங்க கைக்கு வரும்போது 12 பில்லையும் கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய ஜாபா இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு சப்ஸ்கிரைபர் எக்ஸாம்பிள் ஸ்ரீ 26/4 அப்படின்னு டேட் போட்டு வச்சிருந்தாங்க. ஸ்ரீயை வச்சு ஸ்ரீ 26/4 என்ன டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்கன்னு மேட்ச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கையில கொஞ்சம் பில்ஸ் நாங்க வச்சிருக்கோம், அதை யாருக்கு கொடுக்குறதுனே தெரியல. எஸ்பெஷலி ஒரு டிபார்ட்மெண்ட்ல எல்லா பில்லும் 148 ரூபாய்க்கு வருது. அந்த சிச்சுவேஷன்ல எந்த 148 ரூபாய் எந்த 148 ரூபாயோடதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த டிஃபிகல்டிஸ்க்காக நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, பில்ஸை நீங்க பில் கவுண்டர்ல சப்மிட் பண்ணும்போது ப்ளீஸ் எழுதிடுங்க அதுல இந்த மாதிரி இது வந்து இந்த யூசர் யூஸ் பண்ணது இந்த டேட்ல யூஸ் பண்ணதுட்டு. இன்னொரு டிஃபிகல்டிஸ் இருக்கு. சில டிபார்ட்மெண்ட்ல சில நேச்சர் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஹார்ட் காப்பி ஆஃப் பில்ஸ் வராது அப்படிங்கிறது புரியுது. பட் அட் த சேம் டைம் இதை எங்கேயுமே சொல்றதுன்னு ஸ்பெசிபிக்கா எங்கேயுமே ஆப்ஷன்ஸ் இல்லை. அதனால ரீமார்க்ஸ்ல சாஃப்ட் காப்பி அப்படின்னு ஒரு வேர்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரீமார்க்ஸ் எழுதுங்க. அந்த மாதிரி பில்ஸுக்கு ஹார்ட் காப்பிக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. சாஃப்ட் காப்பியை வச்சு வேலிடேட் பண்ணிட்டு இமீடியட்டா உங்க அக்கௌண்ட் அப்லோட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா,
இந்த 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் பில் வரலன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து சாஃப்ட் காப்பி ஆஃப் ஓலா பில் இருக்கு, இல்ல போர்ட்டல் பில் இருக்கு. ஐயோ இதுக்கு ஹார்ட் காப்பி வராதுன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க அதை அப்ரூவ் பண்ணிட்டு திருப்பி அதுக்கு டாப் அப் பண்றாங்க. அதனால ரீமார்க்ஸ் காலத்துல மட்டும் சாஃப்ட் காப்பின்னு ஒரே ஒரு கீவேர்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு தென் உங்களோட என்ன நீங்க சொல்ல நினைக்கிறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டா அதுக்கு டாப் அப் ஆயிடும். ஸோ எவ்ரிடே ஈவினிங் டாப் அப் பண்ணணும்னு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். பில் வர 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 எவ்ரிடே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் இந்த டைம் லைன்ல இப்போ ஒரு யூசர் 40 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, 39 டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க, எதுவுமே இஷ்யூ இல்லை. ஆனா ஒரே ஒரு டிரான்சாக்ஷனை 4 நாளா மேஜர் ஆக்ஷன்லயே வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களால இப்ப ஃபினான்ஸ் டீமால டாப் அப் பண்ணவே முடியாது அக்கௌண்ட்டை. அதனால மேக்கர் ஆக்ஷன்ல எதுவுமே பெண்டிங் இல்லாம பாத்துக்கோங்க. பில்ஸை இமீடியட்டா பில்லிங் கவுண்டர்ல கொடுத்துருங்க. ஏதோ ஒண்ணு இப்போ உங்களுக்கு சாட்டர்டே ஒரு மெயில் வேற வந்துட்டு இருக்கு, எவ்வளவு டிரான்சாக்ஷன் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மெயிலும் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபினான்ஸ் டீம்ல இருந்து. எல்லா வாரமும் போயிட்டு இருக்கு, எனக்கும் மெயில் வந்துட்டு இருக்கு பீயிங் ஆம்னி கார்டு யூசர். ஸோ அந்த டிரான்சாக்ஷனை பார்த்துட்டு அப்பயாச்சும் உங்களோட ஹெச்ஓடிட்ட பேசி அதை க்ளோஸ் பண்ண சொல்லி இன்சூஸ் பண்ணாங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி ஏதாச்சும் ஒரு பில் 7 நாள் கழிச்சு பில்லிங் கவுண்டர்ல கொடுக்குறீங்க அப்படின்னா கம்பல்சரியா பிசி சாரோட அப்ரூவல் வேணும். எப்படி நம்ம ஜெனரல் பில்ஸுக்கு இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகுமோ சேம் ரூல் வில் பி அப்ளிகபிள் ஃபார் ஆம்னி கார்ட் டிரான்சாக்ஷன் ஆல்சோ. ஸோ சேம் டே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்க போறது இல்லை. மேஜரா யூஸ் பண்ற எல்லா யூசருமே ஹெச்ஓடிஸ் தான், அதனால ஹெச்ஓடி அப்ரூவல் பத்தி நாங்க பேசல. எனிவே யூ ஆர் கோயிங் டு அப்ரூவ் த டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்ஸ் அகைன் அப்படிங்கிறதுனால அதை பத்தி பேசல. அதனால 7 நாளுக்கு மேல போனிச்சுன்னா மட்டும் பிசி சார்ட் அப்ரூவல் வாங்கி கொடுத்தாதான் பில்லிங் கவுண்டர்ல அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுவே பில்லிங் கவுண்டர்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். இதுக்காக தான் ஷார்ட் அவுட் கூப்பிட்டுருந்தோம். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் myself or Mrs. Janani will try to answer your questions. எனக்கு ஒரு டவுட் சார். ஆம்னி கார்டு அதர் பில்லுன்னு எப்படி சார் இதை செக்ரிகேட் பண்ணுவாங்க? அதுல எழுதி கொடுத்துருவாங்கல்ல. இப்போ ஆம்னி கார்டுக்கு இப்போ சப்போஸ் ஸ்ரீ யூஸ் பண்ற ஸ்ரீ வந்து மதுரையில உள்ள பிரிண்டருக்கு ஒரு 2200 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணிருக்காருன்னா அந்த பில்லுலயே ஃப்ளோர் மேனேஜர் வச்சு ஏதோ சொல்லிடுவாங்க, ஸ்ரீ 26/4 டேட் பண்ணி எழுதி கொடுத்துருப்பாங்க. இல்ல இதுல எனக்கு ஒரு சஜஷன் இருக்கு. சார் கேக்குற மாதிரி அதுல ஆம்னி கார்டுன்னு போட்டு யாரு யூசர் அது என்ன டேட், அது 3 இன்ஃபர்மேஷன் அதுல இருந்தா கொஞ்சம் ஈஸியா. சோ டேட்டா இன்வாய்ஸ் பாத்துக்கணுமா சார் அதுலயும் ஆம்னி கார்டுல? ஆமா, டேட்டா இன்வாய்ஸ் பாத்துங்க. 7 நாளுக்கு மேல போனா மட்டும் பிசி சார் அப்ரூவல் கேளுங்க. ஏன்னா எல்லா மேக்ஸிமம் யூசர்ஸ் வந்து ஹெச்ஓடிஸ் தான். ஓகே சார். சோ அதனால மறுபடியும் நம்ம அவங்க கிட்ட ஹெச்ஓடி அப்ரூவல் கேக்குறாங்க. ஓகே சார். 7 நாளுக்கு மேல யாரும் டிலே பண்ண மாட்டாங்க, ஆனிச்சுனா மட்டும். ஃபார்மசில ஆம்னி கார்டு யூஸ் பண்றாங்களா சார்? இல்ல, இங்க உள்ள யூசர்ஸ் மட்டும்தான். இதை தவிர பாலா சாரும் கேஎம் சாரும் இருக்காங்க. சிமிலர் டைம்லைன்ஸ் ஒரு டெக்ஸ்டா இப்ப நம்மளோட மேனேஜ்மெண்ட் குரூப்லயும் ஜனிமேம் நீங்களும் எல்லாருக்குமே சர்க்குலேட் பண்ணிட்டுங்க வாட்ஸ்அப்ல. அந்த காலையில் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த டெக்ஸ்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஆம்னி கார்ட் ரிலேட்டடா வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே கொஞ்சம் எனக்கு எப்ப எப்படி இருந்தாலும் வாட்ஸ்அப் இல்ல போன் கூட பண்ணி எனக்கு கேளுங்க, நான் வந்து ரெக்டிஃபை பண்றேன். ட்ரான்சாக்ஷன் க்ளோஸ் பண்ற ரைட்ஸ் ஜனனிக்கோ யாருக்கும் எனக்கு கூட கிடையாது, யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் பெண்டிங் வித் யுவர் எண்ட். அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஃப்ளோல வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரீமார்க்ஸ் கொடுக்கும்போது டீடைல்டா கொடுங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய்க்கு அப்ரூவல் வாங்கிருக்கீங்க, அப்ரூவல் காப்பி வச்சிருக்கீங்க, பட் ஃபர்ஸ்ட் 500 ரூபாய் தான் பே பண்றீங்க, இன்னும் 500 ரூபாய் கொஞ்ச நாள் கழிச்சு பே பண்ணீங்கன்னா approved for 1000 rupees, paid now 500, balance payable 500 rupees on so and so date. இல்லைன்னா in next 1 week அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீமார்க்ஸ் போட்டுருங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கொஸ்டின்ஸ் வராது ஃபினான்ஸ் சைட்ல இருந்து. ஏன்னா இது சின்ன சிம்பிள் ப்ராசஸ். இந்த ஃப்ளோ படி போயிட்டோம்னா எங்கேயுமே ஸ்ட்ரக்டே ஆகாது. உங்க வேலை ட்ராப் போயிட்டே இருக்கும், நீங்க உங்க வேலையை பார்க்கலாம், எல்லாமே நடந்துட்டே இருக்கும். இது எங்கேயாச்சும் இப்போ இந்த அக்டோபர் வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 14,000 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். 14,000 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். அதுல 13,500 டிரான்சாக்ஷனுக்கு மேல நல்லா போயிருக்கு. 500 டிரான்சாக்ஷன்னால ஒரு டிரான்சாக்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது அவ்வளோ வாட்டி ஃபோன் கால்ஸ் நடக்குது, அவ்வளோ எக்ஸ்பிளேஷன் நடக்குது, இமெயில் கம்யூனிகேஷன்ஸ் நடக்குது. ஸோ இது எல்லாரோட டைமும் வேஸ்ட். அதனால அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க.
Fine. I hope everyone understood well. So anyway, for your quick reference, we will share you that text form. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம்ல கொடுக்குறோம். மறுபடியும் அதுல உங்களுக்கு டவுட்னா ப்ளீஸ் ரீச் ஃபினான்ஸ் மேனேஜர் மிஸ்ஸஸ் ஜெனட். ஓகே ஓகே, thank you very much. Thank you, sir. Thanks. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Okay.